என்ன வள்ளி, இவனை தூக்கிட்டு எங்கே போய்கிட்டு இருக்க? அவங்க அம்மா கறி எங்க? அவங்க அம்மா கறிக்கு கொஞ்சம் வேலை இருக்காம்மா. இவனை தூக்கிட்டு பால் வடிக்கு போயிட்டுருக்கே. என்னமோ விட்டமின் ஏ மருந்து ஊற்றுறாங்களாம்மா. கொஞ்சம் போய் போட்டு வந்துரு வள்ளி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா அதையும் சரி கூப்பிட்டு போவன்ட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஆமாம், நோன்பு வச்சுக்கிட்டு நீ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? கடைக்கு வந்தேன் வள்ளி. நோன்பு திறக்கிறதுக்கு ஜூஸ் போடணும், எலுமிச்சம்பழம் வாங்க வந்தேன். அது சரி, கொஞ்சம் சாயந்தரமாக போய் வாங்க வேண்டியதுனே. ஆமாம் வள்ளி, சாயந்தரமாக வந்திருக்கணும். நோன்பு திறக்கிற அறிபறியில் எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு தான் சரி போய் வாங்கி வச்சிடலாம்ட்டு வந்தேன். யார்ட்டையாவது சொல்லி வாங்க வேண்டியதுனே, இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, வீட்டிலேருந்து 2 எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல. முதல்ல போலியோ ட்ராப்ஸ் தானே போடுவாங்க வள்ளி, இது என்ன புதுசாக விட்டமின் ஏன்னு சொல்கிற? குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் கண்ணு நல்லா இருக்குமாம்மா, அது போட்டால் அதுக்காக இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். 23ஆம் தேதியிலேருந்து போட்டிருக்காங்களாமா, இந்த பிள்ளைக்கு தெரியல. ஆஹா, புதன்கிழமை போட மாட்டாங்களாங்க்கா, 28ஆம் தேதி வரையும் போடுவாங்களாம். 23லேருந்து 28 வரையும் போடுவாங்க. 25ஆம் தேதி புதன்கிழமை மட்டும் போட மாட்டாங்களாமா. ஏன் பேத்திக்கு போடலாமா? இல்லைக்கா, 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் தான். உங்கள் பேத்திக்கெல்லாம் இப்போ போட முடியாது. சரி நான் வாரேன். என்ன? சரி சரி, பார்த்து போங்க, நிழல்லையே போங்க, மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. ஆ ஆ. மக்களே, எல்லாரும் போய் மருந்து ஊற்றிக்குவோம். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருமாமா. கவர்மெண்ட்டு நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறப்ப நம்ம போய் போடுறதுல என்ன சிரமம், மறக்காமல் போய் போட்டுக்கோங்க. அலட்சுமி போமா, சொட்டு மருந்து ஊற்ற. எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டே கடை.